வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்தோம். பிரண்டையில் வந்து நம்ம வெளியிலலாம் விற்கும், இல்லை நாம் பார்க்குற இடத்துல கூட சில நேரம் பிரண்டைகள் நம்ம கண்ணுக்கு வளர்ந்துருக்கிறது தெரியும். முக்கியமாக மூலிகையில் இந்த மாதிரி உணவுப் பொருளில் என்ன ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்கன்னா, அது வந்து படர்ந்து இருக்கிற இன்னொரு செடியை கவனிப்பாங்க. அந்த செடி வந்து நமக்கு தேவையில்லாத பாய்சன் உள்ள செடியாக, இருக்க செடியாக, இந்த மாதிரி எதுலேயே அது படர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மூலிகை பொருள் அதோடைய குணம் மாறி இருக்கும். அதனால் அது மாதிரி பறிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நான் செம்பருத்தி செடி, கற்பூரவள்ளி, இந்த செடிகளுக்கு நடுவில் இதை படர விட்டுருந்தேன். இதை நான் பறித்து சமைக்க போகிறேன். இது ரொம்ப கொழுந்தாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த குருத்து இலை இருக்கு இல்லையா, இந்த குருத்துலேருந்து 1, 2, 3 இனுக்கு 3 கண்ணு தான் ரொம்ப கொழுந்தாக இருக்கும். அதை மாதிரி நம்ம கிள்ளிக்கணும். நமக்கு பத்தலை அந்த அளவுக்கு கிள்ளினா நமக்கு கிடைக்காது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தண்டுகள் கொஞ்சம் முத்தலான தண்டுகளையும் அடிக்கடி சமைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கலாம். நம்ம நிறைய போட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புடி இன்றைக்கி ஒரு சட்னியாக செஞ்சிடலாம். இதுதான் இதில் முக்கியமான டிப்ஸு. இதை நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த பட்டைகள் வர அளவுக்கு நீங்கள் உரிச்சிக்கலாம். நான் இதை செஞ்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இலையும் தான் சேர்த்து வதக்கி அரைக்க போகிறேன். எனக்கு இலையும் அது ஒரு கீரை தானே, பிரண்டை கீரை தானே, அதனால் நான் சேர்த்துக்குவேன். நமக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு கை அதிகமாக அரிக்காது. நீங்கள் வேணால் க்ளவுஸ் போட்டுக்கலாம், இல்லை கையில் எண்ணெய் தடைக்கலாம். இதெல்லாம் நான் இதில் உரிச்சு எடுத்த நார். அதிகமாக செய்யும்போது தான் நமக்கு கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் நமக்கு வேணும்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இந்த துவையில சாப்பிட்ருவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வீட்டில் இது சமையலோடு சேர்த்து கொடுங்க. நான் இப்போ அடுத்தது வதக்க போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டை இதில் வந்து நான் இலையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் இலையும் சேர்த்து நான் போடுறேன். நம்ம வீட்டிலே பறிச்சதுனால கொஞ்சமாகவும் இருக்குது நம்மளுக்கு துவையில். காஞ்ச மிளகா, கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் புளி. நமக்கு புளி காரம் இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான். ஆயிலும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கடலப்பருப்பு நம்ம தாளிக்கிறதுக்கு கொடுக்கணும். முதல்ல நம்ம காஞ்ச மிளகாயை வதக்கலாம். எண்ணெய் காஞ்சி போட்டு காஞ்ச மிளகாவை வதக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். ரொம்ப பொன்னிறமாக வர வேண்டாம், தீஞ்சு போயிடும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுப்போம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து அதே வானலில் நம்மளுடைய பிரண்டை, கற்பூரவள்ளி உடம்ப வைக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம நிறையா செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்ம வதக்கிட்டே பேசுகிற சாரி, நம்ம நிறையா செஞ்சு அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி சாப்பிடும்போது தான் கையெல்லாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை நம்ம வந்து பிடிக்காமலும் பிடிச்சி ஆசைப்பட்டு சாப்பிட்றோம் கூட அதை கொஞ்சம் நம்ம ஆட்டதே எல்லா கையிலேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் ஒரு பொடியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா கரெக்டாக நம்ம குடும்பத்துக்கு தேவையான சட்னி மருந்து மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஆனால் விருந்து மாதிரி இதை ரசித்து சாப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு போட்டு சாப்பிட்டு காலியாகிடும். நம்ம இது மாதிரி ஒரு பொருளை குறைவாக செஞ்சு கொடுக்கும்போதும் அது ஃபுல்லாக காலியாக ஆரம்பிச்சிட்டு
நல்ல பொருள் தான். ஆனால் நிறைய செஞ்சாலும் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஆகிடும். இப்போ நாங்கள் புளியும் இந்த பிரண்டையும் இதில் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கட்டும், அப்புறம் ஆற வச்சு அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம லேசாக மூடி வச்சோம் வதக்கலாம். நான் இந்த வீடியோ நானே எடுத்துன்னு செய்கிறதுனால நான் இந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்டுறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ கையில் சின்னதாக செய்கிறேன். நல்லா மூடி நம்ம இதை வேக வச்சு வதக்கி விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்குள்ள போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. அதோட புளியை சேர்த்து நான் வதக்கிட்டேன். இப்போ நான் நிறுத்திடுறேன், அடுப்பையும் நிறுத்திடுறேன். இதெல்லாம் ஆற வச்சுப்போம். இதிலே ஆறட்டும். இது ஆறிடுச்சு. அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். நமக்கு ஆறதுக்குள்ள நம்ம இட்லி தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சுன்னு தெரியல. இதெல்லாம் ஊற்றி வச்சேன். அது ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். பிரண்டையும் அந்த வெங்காயத்தெல்லாம் அதை ஆறி மசிச்சு நம்ம தாளித்து கொடுப்போம். அதுக்குள்ளே டிஃபனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் அரைச்சிடுவோம். அம்மியில் அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு மிக்சியில் இப்போ என்ன காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தான் லைவில் போட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டிஃபனுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிரண்டை சட்னி துவையல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கனாக்கா கொஞ்சம் சட்னியாக தொட்டுடலாம். இது நம்ம சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஒரு வறுவல் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு காலை டிஃபனுக்கு சாம்பாரோடு சேர்த்து இந்த கெட்டி சட்னி மாதிரி துவையல் கெட்டி சட்னி அப்படி சொல்லிக்கலாம் வச்சுருக்கேன். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரண்டை துவையல் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சமைச்சிருப்போம். இந்த துவையில் சாப்பிட கொடுத்தீங்கன்னா இது பிரண்டை துவையல் அப்படின்னு எந்த வாசனை வித்தியாசம் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. சுவையாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது புளிப்பு காரம் அந்த பிரண்டையோட டேஸ்ட்டு வெங்காயம் பூண்டோடைய டேஸ்ட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்னால் தான் தெரியுது நான் பிரண்டை துவையில் உங்கள் உடம்பு ஹெல்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். என்ன அஸ்யூஷுவல் சட்னி டேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.